summer we met, I could tell by your smile you hadn't been with a good girl like me in a while. Yeah, you were impressed. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நிறைய புது फ्रेंड्स நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. Thank you friends. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பிரெட் சில்லி எப்படி பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். பிரெட் சில்லி பண்றதுக்கு நான் 8 ஸ்லைஸ் பிரெட் 8 ஸ்லைஸ் பிரெட் வந்து இந்த மாதிரி ஸ்கொயரா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஒரு வாணல்ல போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. லைட்டாக அது சூடு வந்தாலே பிரெட் வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். அப்படியே போட்டிங்கன்னா டக்குன்னு உடஞ்சி போயிடும். ஃப்ரை பண்ணி போடும்போது அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே அதில் போட்டு நல்லா வதக்கிடணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் தக்காளியை சேர்த்துக்கோங்க. இல்லைனாக்கா வெங்காயம் சரியாக வேகாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துடலாம். இப்போ காரத்துக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இதுலேருந்து நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது காரம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ போட்டுக்கலாம். இது காரம் கம்மியாக இருக்கும். காஷ்மீரி சில்லி கலர் நல்லாயிருக்கும். கறி மசால் பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு இந்த பொடியெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். டொமேட்டோ சாஸ் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போது இதையும் சேர்த்து கொஞ்சமாக கிளறிக்கோங்க. இப்போ ப்ரெட்டை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த தக்காளி தொக்கு வந்து இதில் நல்லா கோட் ஆகணும். அது வரைக்கும் இதை கரெக்டாக கிளறி விடணும். உடஞ்சிராமல் கிளறி விட்டுக்கோங்க. லேசாக பெரட்டி விட்டாலே எல்லாத்துலேயுமே கோட் ஆயிரும். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரெட் சில்லி சூப்பராக இருக்கும். இதை டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகளுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். செய்யறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். லாஸ்ட்டில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை கிளறிக்கோங்க. அப்போ தான் வாணலில் ஒட்டாமல் இருக்கும். இது மாதிரி நல்லா கோட் ஆகணும். அது ப்ரெட்டில் போயிட்டு அந்த கூட்டு வந்து நல்லா கோட் ஆகணும். கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிட்டு இறக்கிடலாம். ரெடி ஆகிடுச்சி. பிரெட் சில்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். பிரெட் சில்லி சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கரெக்டாக இருக்கும்.
ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.